சென்னை அடுத்த ஆவடியில் நடைபெறும் மக்கள் நல கூட்டணியில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்புரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அது நேரலையை தற்போது நாம் பார்க்கலாம். நாம் கூட்டணி அமைத்து 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தையும் தொடங்கிவிட்டோம். இதுதான் நமக்கு மற்றவர்களுக்கும் உள்ள சிறப்பு. ஏன் மற்றவர்களால் கூட்டணி அமைக்க முடியவில்லை என்று பார்க்கிற போது நண்பர் விஜயகாந்த் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் சற்று ஆழமாக பார்த்தால் இங்கே கூட்டணி இன்னும் திமுகவால் அல்லது அதிமுகவால் அமைக்க முடியாமல் இருப்பதற்கு உண்மையான காரணம் நண்பர் விஜயகாந்த் அவர்களால் முடிவெடுக்க முடியவில்லை என்பதல்ல. தமிழக அரசியலில் மக்கள் நல கூட்டணி உருவானதுதான் அதற்கு காரணம். மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று உருவாகாமல் இருந்திருந்தால் இந்நேரம் படபடவென்று அணிகள் உருவாகி இருக்கும். மக்கள் நல கூட்டணி உருவானதால் கம்யூனிஸ்டுகள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள், மதிமுக ஒரு முடிவெடுத்து விட்டது, விடுதலை சிறுத்தைகள் ஒரு முடிவெடுத்து விட்டது. அணியிலே சேர்த்துக் கொள்ள ஆட்கள் இல்லை. நண்பர் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று இருக்கிற காரணத்தாலும் அல்லது பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிற காரணத்தாலும் இந்த இரண்டையும் போக்கு காட்டி திமுகவுக்கு தண்ணி காட்டி கொண்டிருக்கிறார். மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று இல்லை என்றால் இந்நேரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ ஏதேனும் ஒரு முடிவெடுத்திருக்கும். இந்த அணியா அந்த அணியா என்று கடகடவென்று அணிகள் உருவாகி இருக்கும். ஆக அணிகள் இங்கே அவர்களால் உறுதியாக அமைக்க முடியாமல் திணறுவதற்கு, இன்றைக்கு அவர்கள் தேக்கமடைந்து நிற்பதற்கு, என்ன செய்வதென்று அறியாமல் திருவென விழிப்பதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட், அச்சுறுத்தும் சக்தியாக மாறியிருப்பது மக்கள் நல கூட்டணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நல கூட்டணியை கட்சி சாராத பொதுமக்கள் ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அந்த ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது, அது வலுப்பெற்று வருகிறது என்பது பலரும் ஒப்புக்கொண்டிருக்கிற உண்மையாகும். பலர் அதை வெளியே சொல்ல தயங்கலாம், அல்லது ஊடகங்கள் அதை அங்கீகரிக்க தயங்கலாம், அல்லது பெரிய கட்சிகள் என்று கூட்டணிக்கு இவ்வளவு காலம் தலைமை தாங்கியவர்கள் இந்த உண்மையை ஒப்புக்கொள்ள தயங்கலாம். ஆனால் கசப்பான உண்மையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. மக்கள் நல கூட்டணி என்கிற இந்த மகத்தான சக்தியை மக்கள் வரவேற்க தொடங்கிவிட்டார்கள். ஒரு மாற்று வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும், அதற்கு தகுதியானவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆகவே இதை அங்கீகரிப்பது நம்முடைய கடமை என்கிற ஒரு அரசியல் சூழல் இப்போது உருவாகி வருகிறது. அண்ணன் முத்தரசன் அவர்கள் இங்கே பேசுகிற போது ஒவ்வொரு கட்சியை பற்றியும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களை பற்றியும் மிக சிறப்பான ஒரு ஆய்வை இங்கே நடத்தினார். ஒரு ஆய்வு, அது ஒவ்வொரு கட்சியை பற்றியும் மக்கள் மத்தியிலே என்ன கருத்து நிலவுகிறது, அந்த கட்சியின் தலைவர்கள் எப்படி கடந்து வந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சிக்கல்களிலே மற்றவர்கள் இருக்கிறார்கள், மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இதையெல்லாம் இங்கே இந்த குறுகிய நேர இடைவெளியிலும் கூட மிக ஆழமாக அவர் விவரித்தார். ஆகவே மக்கள் நல கூட்டணியின் மீது, மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி இருக்கிற தலைவர்களின் மீது எவராலும் குற்றம் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது, களங்கப்படுத்த முடியாது.
விமர்சிக்க முடியாது. இதுதான் மக்கள் நல கூட்டணியின் மிகப்பெரிய பலம். ஆனால் நாம் எப்போதுமே பலமானவர்களை நாடி நாடி அவர்களை சார்ந்து சார்ந்து பழக்கப்பட்டு போனதால் பெரிய கட்சிகளோடு நாம் இணையவில்லையே, பெரிய கட்சிகளோடு இணைந்தால் தானே வெற்றி என்கிறார்கள் என்று அந்த சிந்தனையிலே, அது செக்கு மாட்டு சிந்தனை என்பார்கள், சுற்றி சுற்றி வருகிற ஒரே மாதிரியான சிந்தனை. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு நாம் பழகி போயிருக்கிறோம். திமுகவோடு சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் அல்லது அதிமுகவோடு சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று மாற்றி சிந்திப்பது, மாற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிப்பது, மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஆளுமையை வளர்த்துக் கொள்வது, இந்த ஒரு புதிய முயற்சியில் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி ஈடுபட்டு மக்களுக்கு அத்தகைய ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது.